அரசியல் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினரே பொறுப்பேற்க வேண்டும் என வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவத்திற்கு பிறகு ரோடு ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம். ஸ்ரீவஸ்தவா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை சமர்ப்பித்தார். அதன்படி அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கு 10 நாட்களுக்கு முன் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும். 50,000 பேருக்கு மேல் திரளக்கூடிய மாநாடு போன்ற நிகழ்வுகளுக்கு 30 நாட்களுக்கு முன்பே அனுமதி கோர வேண்டும். நிகழ்ச்சி தொடங்கும் தேதி, நேரம், எதற்காக நடத்தப்படுகிறது, எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள், எத்தனை வாகனங்கள் வரும், பங்கேற்கும் முக்கிய தலைவர்கள் யார் யார் என்ற விவரங்கள் தெளிவாக விண்ணப்பத்தில் இடம்பெற வேண்டும். ரோட் ஷோவில் பங்கேற்கும் தலைவர்கள் பரப்புரையை தொடங்கும் இடம் எது, நிறைவடையும் பகுதி எது என்பதையும் குறிப்பிட வேண்டும். அனுமதி அளிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும். திடீரென ஏற்பாடு செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டம், போராட்டங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர், மாநகரங்களில் மாநகர காவல் ஆணையர் முடிவெடுக்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களில் முதலுதவி, ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட மருத்துவ வசதி ஏற்பாடு பற்றிய விவரங்கள் இடம்பெற வேண்டியது அவசியம். பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்களில் பங்கேற்பவர்களின் பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே பொறுப்பேற்க வேண்டும். பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே ஏற்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள், மூத்த குடிமக்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளையும் செய்து தரப்பட வேண்டும். நிகழ்ச்சி துவங்குவதற்கு 2 மணி நேரம் முன்பே அந்த இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும். வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் மதரீதியான கூட்டங்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தாது. அதே சமயம் 5,000 பேருக்கு மேல் திரளும் கலாச்சார மற்றும் மத நிகழ்வுகளுக்கு இந்த விதிகள் பொருந்தும் என வரைவு வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.